வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கீரை தான். கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நம்ம கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை தொக்கு. அதை வச்சு நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து அப்பளம் இருக்குது, பஜ்ஜி வடை இருக்குது, பீன்ஸ் வந்து பொரியல் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, தக்காளிலாம் போட்டு, கத்திரிக்காய் தொக்கு. ஓகே, வீட்டில் வந்து காய்கறி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இருக்கிறத வச்சு பண்ண சொல்லிட்டேன். அதை வச்சு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தான் மார்க்கெட்டுக்கு போகணும். ஓகே, வாங்க நம்ம பொன்னாங்கண்ணி கீரை தொக்கு. கீரையெல்லாம் நல்லா அதிகமாக சாப்பிடுங்க, நல்லது. சாப்பிடலாமா? சூப்பராக இருக்குது, புளிப்பா. பீன்ஸ் நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடு. எப்போயுமே அந்த தேங்காய் துருவி போட்டே பண்ணித்தரேன். அது வந்து போர் அடிக்குது எனக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணு. யூடியூப்பில் தான் 1000 பேர் சொல்லித்தராங்களா, 1000 விதமாக. கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இப்படியே பண்ணு, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். காரமாக பண்ணிட்டேன்னா உசு உசுன்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு. சாப்பிடு. கத்திரிக்காய் தொகுச்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. கீரை வேறு கீரை கேட்டேன், இல்லை. முருங்கைக்கீரை இருந்தால் வாங்கிட்டு வரலாம் பார்த்தேன். பொன்னாங்கண்ணி மட்டும் தான் இருந்துச்சு, அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு போகணும். அது என்ன உளுந்து போட்டிருக்கியோ? உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா இருக்கு. பஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டேன். சரி, காய்கறி கம்மியாக கேட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பஜ்ஜி போட்டுருக்கேன். வாழைக்காய் இருந்துச்சு, வாழைக்காய். அந்த அம்மா பண்ண மாதிரி பண்ணியோ? நல்லா இருக்கு. இன்னும் நிறைய நம்ம தூளுங்கள்லாம் எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. நமக்கு வேணுன்ற அளவுக்கு காரத்தை போட்டுக்கணும். அவங்க சொல்கிற அளவுக்கு போட்டால் காரம் ஹெவி ஆகிடும். காரம் ஆயிடுது.
காரம் கம்மியாகவே இருக்கட்டும். ம். அவங்க சொல்கிற மாதிரி அளவோடு கம்மியாக பண்ணு. நேற்று வந்து கோயிலுக்கு போனோம்ல, ஆமா, வீடியோ போட முடியல. கோல்ட் ஆயிடுச்சு. வீடியோவும் தண்ணி போட வந்து முடியல நேத்து. வீடியோவும் போட முடியல. அது சொல்லவே இல்லை. ம். நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மழை மூடிட்டே இருக்காங்க, வைக்கிறது இல்லையா? ஃபேனும் ஓடுது தண்ணி. கூட போகுமா? எங்கே தெரியலையே. எனக்கு தெரியுது, அங்க பாரு, டெஸ்ட் ஆகி போகுது. தெரியலையா? நல்லா பார்த்துருந்தா ஜன்னலுக்கு நேராக பார்த்தா தெரியுது. அந்த ஜன்னல். ஆமா, சத்தம் கேட்குறது தெரியல. அந்த வீடு ஜன்னலில் இருந்துப்பா. ம். கூட போகுது. 2 நாள் ஆச்சு மழை பெஞ்சு. ம். பயிர் பொருள் கடிக்குது. நல்லா இருக்கு. கடிச்சு தான் சாப்பிடணும். நான் தொக்கு பொரியல்லாம் பண்ணல, கத்திரிக்காய் நீ இப்படிதான் பண்ணுறது. இது பண்ணா நீ சாப்பிடுது. பொரியல் எனக்கு பிடிக்கும்டா. எனக்கு பிடிக்கலம்மா அந்த பொரியல், இந்த பொரியல். எனக்கு அந்த பொரியலும் பிடிக்கும் எனக்கு. அது பண்ணால் எனக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். சப்புன்னு இருக்கு. இது நல்ல காரம். அது நல்லா வேக வைக்கணும். புளிப்பு. பூ மாதிரி வேக வச்சிட்டேன்னா நல்லாயிருக்கும் அது. இது சாப்பிட்டு பாரு, எவ்வளவு taste ஆ இருக்கு. ம் ம் புளியோதரை ப்ளஸ் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். புரியல, இது சொல்றாங்க. போயிட்டே இருக்கும். இப்படி செய்யறது இல்லை, அம்மா செய்யறது. இந்த டேஸ்ட்டு தான் அம்மா இப்படி தான் பண்ணும். இந்த தொக்கு தான் புளியோதரை ப்ளஸ் தொக்கு. அதை சாப்பிட்டுட்டு புளிப்பாக இது அப்படியே காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். நேற்று எவ்வளோ உருளைக்கிழங்கு பொரியல லெமன் சாப்பிட்டீங்க. லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் தான். அது நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா இருக்கும்.
பயிர் பல்ல போய் மாட்டேங்குச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை தொக்கு சூப்பராக இருந்துச்சு. பொரியலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நீங்க சமைக்கல, நாங்க சமைச்சேன். அதையும் சொல்லிடுங்க. வேலையா வெளியே போயிருந்தாரு. ஆமாம், இன்றைக்கி வந்து நான் சமைக்கலை, அவங்க தான் சமைச்சாங்க. நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால உங்களுக்குலாம் சொல்லலை. அது ஈவினிங் வந்து சும்மா தான் இருக்கேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு. அதனால் ஸ்நாக்ஸு மாதிரி ஒரு கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வேலையாக தான் நான் வெளியே அங்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் வந்து சமைக்க முடியறதில்ல. சாப்பிடும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதோட வேலையாக தான் நான் நமக்கு அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ கடை வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.